ஃபைண்ட் அவுட் யுவர் சைல்ட்ஸ் பேஷன் அண்ட் தென் டிசைட். எந்த துறையிலையுமே உங்களால் வெற்றி பெற முடியும். தேவையில்லை அந்த குழந்தைங்களுக்கு அதில் பேஷன் இருக்கான்னு பார்க்க, இல்லாட்டா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஜனவரி முடிஞ்சு போச்சு, அடுத்த மாதம் எக்ஸாம். 10th வாங்கக்கூடிய மார்க் வச்சுக்கிட்டு 11th என்ன குரூப்புன்னு நம்ம சூஸ் பண்ணணும். அந்த குரூப் சாய்ஸை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. எல்லார் வீட்டிலும் ஒரு பெரிய டைலமா. பொண்ணு சொல்லுவோம் நான் இந்த துறையை சேர போகிறேன்னுட்டு, ஆனால் நம்மளாம் சொல்லுவோம் வேணாம் அதில் போகாத, அதில் ஃப்யூச்சரே இல்லை. இந்த டைலமா எல்லார் வீட்லையுமே இருக்கும். அப்போ யார் முடிவு பண்ணணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தொடர்வதற்கு முன்னாடி இந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்க. சார், எனக்கு ஒரு 1 வீக்காகவே ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்குங்க சார். என்ன அப்படின்னா, இப்போ என் பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிறாங்க. ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அதில் தான் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் செய்யணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேஷன் டிசைனிங்கா அதெல்லாம் போனால் படித்தா வேலைக்கு போக முடியாது. அவள் தெளிவாக சொல்கிறா, என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா நான் ஃபேஷன் டிசைனிங் தாம்மா படிக்கணும், இப்போ அதில் நிறையா இருக்குது அப்படின்னு. இதுதாங்க சார். உங்கள் பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ உங்களோட அட்வைஸ் கேட்டிருக்கேன். அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் என் பொண்ணுக்கிட்ட நிறையா சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுனால தான் இன்றைக்கி அவள் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு அவளோட ஏஜில் அவள் சொல்கிறா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட ஒப்பீனியன் என்னோட குழந்தைக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆக ஸ்டூடெண்ட் என்ன விருப்பப்படுற? ஃபேஷன் டிசைனிங் போயிட்டு ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரினர், தொழில் முனைவோர். ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஃப்யூச்சரே கிடையாது. யார் சூஸ் பண்ணணும்னா அந்த கன்சர்ன்டு பர்சன் சூஸ் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம், ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தை இதை போடுறீங்க, பேஷன், PASSION. அந்த பேஷன் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா துறையிலுமே முன்னுக்கு வரலாம். அந்த பேஷன் இல்லைன்னா எந்த துறையிலுமே நம்மளால் வின் பண்ண முடியாது. பேஷன் என்னன்னா ஒரு தீராத கவர்ச்சி, ஒரு தீராத ஆவல், ஒரு தீராத இன்ட்ரெஸ்ட்டு. பேஷனேட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே நல்ல சுட்டு இருக்கும் வெயிலில் இங்கெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு 160 கிலோமீட்டர் வரக்கூடிய பாலை விளையாடிட்டு போகிற ஒரு ஆள். அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலையில் போயிட்டு அந்த குளிரில் தபஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ஆள். அதெல்லாம் விடுங்க, குடும்ப பாரத்தை சுமக்கிறாங்க ஒரு தாயோ தந்தையோ. பேஷன் இல்லைன்னா யாராலையுமே சக்சீட் பண்ண முடியாது. அதை பற்றி ஒரு சிறிய வீடியோ தான் போடுறேன் இப்போ நான். அந்த பேஷன் இருந்ததுன்னா 4 விஷயங்கள் உங்கள் குழந்தைகள் பண்ணுவாங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட், அந்த துறையில் ஆர்வம். ஃபேஷன் டிசைன் தான் அந்த குழந்தைக்கு இஷ்டம், அதில் தான் பேஷன் அப்படின்னா அதில் ஷி வில் டேக் இன்ட்ரெஸ்ட். நிறைய படிப்பாங்க. உலக அளவில் சாதிக்கணும்னு ஆசை தானாக வந்துடும். நம்ம படின்னு சொல்லவே வேணாம். அங்கே போய் பார்ப்பா, இங்கே போய் பார்ப்பா, 4 பேர் கேட்பா, இன்டர்நெட்டை சூஸ் பண்ணி பார்ப்பா. இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ். ஒன்றும் வேணாம், 50 ரூபாய்க்கு செஸ் போர்டு வாங்கி கொடுங்க உங்கள் பையன்ட்ட. அவருக்கு இந்த செஸ்ஸில் பேஷன் இருந்ததுன்னா யூ வில் டேக் இன்ட்ரெஸ்ட். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் அதுலேயே உட்காந்துடணும். அப்போ தான் உங்கள் குழந்தை பிரக்னானந்தா ஆக முடியும். அப்போ தான் உங்கள் குழந்தைய குக்கேஷ் ஆக முடியும். ஸோ பேஷன் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ராக்டிஸ் வரும். ப்ராக்டிஸ் இருந்தால் மெத்தட் போருமா? பர்பஸ், எதுக்காக இதில் செய்கிறோன்னு அவனுக்கு மனசில் ஒரு பதில் தானாக வந்துடும். இப்போது இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன்? டு மேக் எ டிஃபரன்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். ஸோ அந்த பர்பஸை டிசைட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் பர்பஸ் வெரி டிஃபிகல்ட் டு சஸ்டெயின். பர்பஸே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தொடர்ந்து அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது இருந்ததுன்னா ஹோப் கண்டிப்பாக அவங்களால முடியும். அந்த ஹோப் வந்துடும். ஸோ அந்த குழந்தைகளை சூஸ் பண்ண விடுங்க. அந்த குழந்தைங்கள நீ 15 வருஷம் பழகிட்டீங்க. நீங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பார்க்கல,
ப்ரீகேஜியில் சேர்ந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது எதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். 15 வருஷத்தில் ஒரு குழந்தைய புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் என்னங்க பேரண்ட்டு? ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்கள செலுத்துங்க. இதுதான் பண்ணாங்க பெரிய பெரிய சாதனையாளர்களுடைய பெற்றோர்கள். ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் ஆல் யுவர் பாயிண்ட்ஸ். ஃபைண்ட் அவுட் யுவர் சைல்ட்ஸ் பேஷன் அண்ட் தென் டிசைட். எந்த துறையிலையுமே உங்களால் வெற்றி பெற முடியும். தேவையில்லை அந்த குழந்தைங்களுக்கு அதில் பேஷன் இருக்கான்னு பார்க்க, இல்லாட்டா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. படிப்பு சம்மந்தப்பட்டு இது போன்ற குழப்பங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அதுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.